அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களிலே தோல்விகளை கண்டு நாம் துவண்டு விடுகிறோம். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் விண்ணையும் தொடலாம். மாவீரர் அலெக்சாண்டர் வீர செயல்களுக்காக மட்டும் அவர் புகழ்ந்து பேசப்படவில்லை. போரின் போது அவர் தீட்டிய திட்டங்களாலும் புத்தி கூர்மையாலும் தான் இன்றளவும் அவர் போற்றப்படுகிறார். அவரது படை தலைவர்கள் பலமுறை முயன்றும் வெல்ல முடியாத இடத்திற்கு அவரே தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லுவார். ஒரு முறை அவரது படை வீரர்கள் எதிரி நாட்டை அடைந்த போது கடற்கரையில் பல கப்பல்கள் நங்கூரமிட்டு நிற்க கண்டனர். அந்த கப்பல்களின் எண்ணிக்கையை பார்த்து எதிரிகளை வெல்ல முடியாது என்று கணக்கிட்டனர். பயந்து போன அவர்கள் இங்கிருந்து கிளம்பி விடலாம் என்று அலெக்சாண்டரிடம் கூறினர். போரிட்டு தோற்பதை விட வீடு திரும்புவதே புத்திசாலித்தனம் என்று கெஞ்சினர். அலெக்சாண்டர் அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு தனது படை வீரர்களோடு பயணம் செய்து எதிரி நாட்டு கடற்கரையில் தனித்த ஒரு பகுதியில் தரையிறங்கினார். தன்னுடைய வீரர்களை பார்த்து, நீங்கள் இப்போது வந்த படகுகளை எல்லாம் எரித்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார். வீரர்கள் அதை கேட்டு திகைத்து போயினர். படகுகள் எரிக்கப்பட்டு விட்டால் வீடு திரும்புவது எப்படி என்று நினைத்து பேச்சு மூச்சற்று நின்றனர். யாரும் ஒன்றும் பேசவில்லை. எல்லா படகுகளும் எரிந்து சாம்பலாவதை அலெக்சாண்டர் பார்த்து கொண்டே இருந்தார். படகுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானவுடன் அலெக்சாண்டர் தன் படை வீரர்களிடம், வீட்டிற்கு எப்படி போவது என்றுதானே கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டார். வேறு வழியற்ற படை வீரர்கள் தலையசைத்தனர். குழப்பமும் பயமும் அவர்கள் முகங்களில் தெரிந்தன. அலெக்சாண்டர் உரத்த குரலில், எதிரிகளின் படகுகளையே நாம் நம்முடைய வீடு திரும்புவோம் என்றார். அவர் சொன்னபடியே கடுமையாக போர் புரிந்து வெற்றி பெற்று எதிரிகளின் படகுகளிலேயே தங்களுடைய வீடு திரும்பினர். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் விண்ணையும் தொடலாம். தோல்வியை கண்டு துவண்டு விடாது மீண்டும் வீறு கொண்டு எழுந்து முயற்சி செய்வோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம்.